அண்ட் டார்க் வெப் ஹேக்கர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு டார்க் வெப்னால என்னன்னு தெரியாமல் இருக்கும். டார்க் வெப் அப்படின்னா அது வந்து இன்டர்நெட்ல இருக்க ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க, கீழே ரிசல்ட்லாம் வரும். அதை எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளியர் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த தேடுற விஷயம் நம்மளுக்கு கிளியரா நெட்ல கிடைச்சிருது. அந்த மாதிரி கிடைக்கிற டேட்டா எல்லாத்தையும் கிளியர் வெப் டேட்டா இல்லாட்டி கிளியர் நெட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களோ இல்ல தெரியக்கூடாதுன்னு ஹைட் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே டார்க் வெப் கேட்டகரியில போயிடும். அப்படி இல்லாட்டினா டார்க் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லாட்டி ஏதாச்சும் பிரைவேட் ஏஜென்சி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்தியாவிலே எடுத்துப்போம். ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் பார்த்தோம்னா பலாயிரம் கோடி பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் என் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணி உள்ள போறேன். எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் காட்டும், என்னோட நியூஸ் ஃபீட் காட்டும், நான் என்னென்ன பார்த்துருக்கேன்னு காட்டும். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். என் ஐடி போட்டு போனேன்னா என்னோடது மட்டும்தான் காட்டும், மற்றவங்க காட்டாது. அதே மாதிரி அவங்கவுங்க ஐடி போட்டு போனாங்கன்னா அவங்க மட்டும்தான் காட்டும், மற்றதெல்லாம் காட்டாது. ஆனா அந்தந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் யூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த டேட்டாவையும் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எப்போ லாகின் பண்ணாங்க, எந்த ஃபோன்லேருந்து லாகின், அதாவது எந்த டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணாங்க, எந்த டயத்துக்கு லாகின் பண்ணாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து லாகின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்ம அப்லோட் பண்ணுற பிக்சரு, வீடியோ, இந்த மாதிரி ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிபி கணக்கில், அதாவது பலாயிரம் கோடி ஜிபி கணக்கில் டேட்டா வந்து இன்டர்நெட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்கள் பர்சனலாக ஒரு இமேஜை ஏதோ ஒரு வெப்சைட்லையோ எங்கேயோ அப்லோட் பண்ணுறீங்க. அது வந்து நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் போட்டோம் அப்படின்னா சில சமயம் வரும், சில சமயம் வராமையும் இருக்கும். மோஸ்ட்லி ஏதாச்சும் இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்மில் போட்டோம் அப்படின்னா வராது. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது நார்மலாக சர்ச் பண்ணோம் அப்படின்னா. ஆனால் அது இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே டார்க் வெப். அப்படி இல்லாட்டினா ஏதாச்சும் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய விஷயத்த நம்மளுக்கு தெரியாமல். கவர்மெண்ட்லாம் எக்ஸாம்பிள் மிலிட்ரி சீக்ரெட்டு, அப்புறம் கவர்மெண்ட் சீக்ரெட்டு, அப்புறம் யார் யார் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, வெப்பன்ஸ் டீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வேர்ல்டில் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கிளியர் நெட்டில் பண்ணோம் அப்படின்னா மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது, இல்லீகலாக ஏதாச்சும் வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் டார்க் வெப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரைவசி, அனானிமிட்டி, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கிளியர் நெட். ஸோ நான் கிளியர் நெட் அப்படின்னா நம்ம இப்போ டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க நெட்டு, சும்மா கூகுள் குரோமு, ஒப்பேரா, ஃபயர்ஃபாக்ஸ் வழியாக போய் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஹிடனாக இருக்க ஒரு இன்டர்நெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட் நம்ம உள்ளே போக போக உங்களுக்கு புரியும். டார்க் வெப் வழியாக நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு லைட்டாக உங்களுக்கு தியரிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். தேவையான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், உள்ளே போய் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் தேவையானபடி கான்ஃபிகர் பண்ண போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% வந்திருக்கும். நம்ம இப்போ இன்னும் 95%